ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருக்கும் ஒரு சக்தி பீடம். அதாவது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயில், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தண்டுமாரியம்மன் திருக்கோயில். இந்த இடம் இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராயப்பபுரம் அப்படிங்கிற இடத்துல தடாகம் ரோட்டில் இருக்குது இந்த கோவில். அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரகலா பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரி நயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி சங்கரி மலையரசி சாம்பவி மனமுருக பொங்கலொடு பூசையடி அன்னையின் வடிவில் உன்னை கண்டு உன் மடித்தலத்தில் கண்ணுறங்க ஆசையடி. சங்கரி மலையரசி சாம்பவி மனமுருக பொங்கலொடு பூசையடி அன்னையின் வடிவில் உன்னை கண்டு உன் மடித்தலத்தில் கண்ணுறங்க ஆசையடி. அம்பா மோகினி தேவதா திரிபுவனி ஆனந்த சந்தாயினி வாணி பல்லவ பாணி வேணு முரளி கான பிரியாலோலினி கல்யாணி குடுராஜ பிம்பவதன தூம்ராட்ச சம்ஹாரிணி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. சூரனை வதைத்தவனை சந்தர சடாதரியே சிங்கமுதுகேறியாடிவா சூரிய பிரபை குலங்க சூலமதை கையில் தேரிலேறி ஆடி ஓடிவா. சூரனை வதைத்தவனை சந்தர சடாதரியே சிங்கமுதுகேறியாடிவா சூரிய பிரபை குலுங்க சூலமதை கையில் தேரிலேறி ஆடி ஓடிவா. வேப்பிலையில் கொத்தெடுக்கும் பெண்களுக்கு உள்ளிருந்து நீயாக ஆடுமாத்தா நீ ஆடும் ஆட்டத்திலே கூட்டமெல்லாம் ஆடுதடி மனம் குளிர நில்லு ஆத்தா. வேப்பிலையில் கொத்தெடுக்கும் பெண்களுக்கு உள்ளிருந்து நீயாக ஆடுமாத்தா நீ ஆடும் ஆட்டத்திலே கூட்டமெல்லாம் ஆடுதடி மனம் குளிர நில்லு ஆத்தா. ಅಂಬಾನೂಪುರ ರತ್ನ ಕಂಕಣಧರಿ ಕೇಯೂರ ಹಾರಾವಳಿ ಜಾತಿ ಚಂಪಕ ವೈಜಯಂತಿ ಲಹರಿ ಕೈವೇಯ ಕೈರಂಜಿತಾ. தடாகம் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு அம்பாளினுடைய அபிஷேகம் என்ன அழகா. அதாவது சிற்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி அரை அமர்வுன்னு பேர், இதுக்கு பேர். இந்த அரை அமர்வுன்னா என்ன, அர்த்த பத்மாசனம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அம்பாள் சில பேருக்கு இந்த கையில் ஏந்தி இருக்கிற கத்தி அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முகத்தோட அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் இருக்கும். அந்த மாதிரி சிற்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களின்படி இங்கே தண்டுமாரியம்மன் அருமையான ஒரு அபிஷேகம். ஸ்ரீ துர்கா சரணம் விந்திய பர்வதமா காளி யசோதை வயிறு வாய்த்தவளே கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே. திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே. மகாலட்சுமி சரணம் ஆயர்பாடிக்கு அவன் வந்தான் தேவகி சிறைக்கு நீ சென்றாய். மாறச் சொன்னது மாயவனே மாற்றி வைத்தவன் வசுதேவன். நந்தகோபனின் குலமகளே எங்கள் குலம் காக்கும் திருவே. சர்வ மங்கள மாங்கல்யே கல்யாண குணங்கள் நிறைந்தவளே. காளி தேவி உன்னை கொல்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே. கல்லில் தூக்கியவன் எறிந்தானே விண்ணில் பறந்து நீ சென்றாயே. கண்ணன் காலன் என சொன்னாயே நீதி நிலைக்கும் என சொன்னாயே. தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும். கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே. பூமி பாரம் அது இறங்கிடவே புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே. சேற்றில் வீழ்ந்த பசு கரையேற தூக்கிவிட நீயும் வந்தாயே. துன்பம் தொலைந்தோட வந்தாயே அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது. வரதாயினி பிரம்மச்சாரிணி பிரம்மம் தான் எப்போதுமே நினைவு. பால
சாத்வீகம் குணமே சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே. 4 கரங்கள் 4 முகங்கள் தேவர் தொழும் பாதம், மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம் அங்கதம் நாகாபரணம். அம்பிகே பத்மா திருமால் தர்ம பத்னி என வந்தாய், வானம் முழுதும் உந்தன் சஞ்சார சாம்ராஜ்யமே. மேகம் உன் வண்ணம் கிருஷ்ணா எனும் நாமம் பெற்றாய் அம்மா, இந்திரன் கொடிமரம் போலும் பருத்த கரங்கள் பொருத்தமே. மலராம் வதனம் போலே தாயே உன் வதனம், அமுத கலசம் கமலம் வலம்புரி சங்கோ கழுத்து. தேன் குரல் கேட்கும் இனிமை களங்கம் உனக்கில்லையே, பாசம் தனுசுடன் சக்கரம் சகல ஆயுததாரிணி. குண்டலம் அசைந்தாடிடும் செவிகள் ஓங்காரமோ, நிலவு தோற்கும் அழகு முகமோ சுழன்றாடும் ஒளி வண்ணமோ. மணிக்கிரீடம் ரத்னமிழை தங்க ஜடை பின்னலும் என் மனம் கவர்ந்தடும் கூந்தலும் அடிதொடும் மது விந்தையே. 3 வடம் மேகலை தான் நாகம் சுற்றிய மேருமலை, மயில் தோகை கொடி மேலும் அழகு சேர்க்குமே. தேவி துர்கா உந்தன் கற்பு விரதம் புனிதமானதே, ஸ்வர்கலோகமே தூய்மையானதே சதா பரிசுத்தமே. மகிஷாசுரனவனின் கொடுமையகற்றிய அம்பிகே, மூலகையும் நீதான் காத்தாய் பகையை எதிர்கொள்ள அருள்வாய். ஜெய விஜயா சூடும் தேவியே உன்னை நம்புவார் ஜெயம் பெறுவார். காளி தேவியின் கோபமோ எதிரியை ஓடச் செய்யுமே. துஷ்ட நிகிரக துர்கா சிஷ்ட பரிபாலன ஜெயப்பிரதா, எப்போது நான் நினைத்தாலும் தப்பாது உதவிடுவாய். இந்த ஸ்தலத்தில் கணபதி, முருகப்பெருமான், துர்க்கை, நவக்கிரக சந்நிதி.
இப்போது இந்த தண்டுமாரியம்மன் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு அது தெரியும். இது வந்து ஒரு கிராம தேவதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கோவை மாவட்டத்திலே தண்டுமாரியம்மன் மிகப்பெரிய கோவிலாக இருக்குது. இந்த இடத்துல இந்த தண்டுமாரியம்மன் எல்லாருக்குமே தெரியும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய் தந்தைக்கு நிறைய குழப்பம் வந்துடும். என்னென்ன குழப்பம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பேர் வைக்கிறது, எப்படி வைக்கிறது, என்ன பேர் வைக்கிறது, என்ன பண்ணுறது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் புண்ணிய ஆவகனம் பண்ணதுக்கப்புறம் தான் பேர் வைக்கணும். இந்த பேர் வைக்கிறதுல நிறைய குழப்பம் வரும். காது குத்துறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிறிய இடைவேளைக்கு பிறகு எப்படி குழந்தைகளுக்கு பேர் வைப்பது என்பதை அம்மன் திருத்தலத்தில் தெரிந்து கொள்வோம். இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த பேர் வைக்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கும். எதுபடி வைக்கிறதுன்னு. பழைய காலத்தில் வைக்கப்பட்டது நட்சத்திரப்படி வைக்கணும். அந்த நட்சத்திரப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி அந்த பேர் வைக்கக்கூடிய சடங்கு, அந்த சடங்கு வந்து ஒரு கோவில் சன்னிதானமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தந்தையின் மடியில் வச்சு பழைய காலத்திலலாம் வெள்ளி வெத்தலை வச்சு காதில் வச்சு அந்த பேரை முதல்ல சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோன்னே அந்த குழந்தைக்கு தேன் தடவி விடுவாங்க. அந்த குழந்தையோட பேர் எங்கே போனாலும் நல்லபடியாக விளங்கணும் அப்படின்னு சொல்லி. அது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு ஜோதிடம் கணிக்க தெரிந்த பெரியவரிடம் கொடுத்து ஒரு ஜாதகம் எழுதணும். இந்த மாதிரி ஜாதகம் எழுதி கொடுங்க, இவருடைய பெற்றவர்கள் நாங்கள் தான். இதெல்லாம் வந்து கடமை, தந்தையினுடைய கடமை. அம்மா அப்பாவினுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த இடம், இது மூன்றையும் வச்சு ஒரு பெரியவர்கிட்ட ஒரு தட்சணை வெத்தலை பாக்கு தேங்காயெல்லாம் வச்சு கொடுத்து, இந்த மாதிரி வந்து எனக்கு என் குழந்தைக்கு நல்ல பேர் வச்சுருக்கோம், இந்த பேர் நல்ல பலமாக வரணும். இப்போ ஒரு பெரிய எல்லாரும் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் 10 ரூபா கொடுத்தா கம்ப்யூட்டர் போட்டுக்கிறது, 100 ரூபா போட்டால் கம்ப்யூட்டர் ஜாதகம், அதெல்லாம் விட தலை சிறந்தது அப்படின்னா ஒரு ஜோதிடர் அவருடைய குருவை நினச்சி நான் எழுதக்கூடிய இந்த ஜாதகம் தீர்காயுஷாகவும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், அதாவது குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும், குழந்தையினுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை தாய் தந்தை செய்யணும். இது வந்து கிராம தேவதைகளினுடைய கோவிலில் தான் நிறைய பேர் செய்வாங்க. ஏன்னா வேண்டுதல் இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தால் நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இது வந்து இந்த தேவதை குறித்தானது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் இதை கடமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி, இப்போது அலங்காரம் அவ்வளோ அருமையான ஒரு அலங்காரங்க. அம்பாள் ரொம்ப திவ்யமாக நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அருள் சுரக்கும் ஞான ரூபிணியாக இந்த ஸ்தலத்தில் அருள்மிகு தண்டு மாரியம்மனினுடைய அலங்காரம். அனுதினம் உன்னை நாடி உன் புகழ் தன்னை பாடி கவிமலர் தொடுத்தேனே கண்மலர் திறப்பாயே தங்கத் திருமேனி ஒளி வீச ஜோதி வடிவான திருவருளே நிலவாய் வருவாய் உறவாய் மலர்வாய் எனதிருள் போக்கிடுவாய் உருவாய் கனிவாய் மனதால் அழைத்தால் திருமுகம் காட்டிடுவாய் நிலவாய் வருவாய் உறவாய் மலர்வாய் எனதிருள் போக்கிடுவாய் ஒருவாய் கனிவாய் மனதால் அழைத்தால் திருமுகம் காட்டிடுவாய் ஒரு கோடி உனதடி மலர் தூவி திருவடி தொழுதோமே அருள்மழை பொழிவாயே
செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தண்டுமாரியம்மன் திருக்கோயில் சுமார் 45-50 ஆண்டுகாலமாக சிறிதளவுக்கு இருந்த கோயிலை ஒரு ஆண்டுக்கு முன்னால் வியாபாரிகள் மூலமாகவும் பொதுமக்கள் மூலம் வசூல் செய்து பெரிய ஒரு தண்டுமாரியம்மன் ஒரு கோயிலை புதுப்பித்தோம். பேரூர் ஆதீனம் சரவணப்பள்ளி குமாரகுரு அவர்களால் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஒரு ஆண்டுகளாக கோயிலுடைய பூஜைகள் அனைவரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மாதம் மாதம் அம்மாளுக்கு அபிஷேக பூஜையும் அலங்கார பூஜையும் மற்றும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாதம் மாதம் அம்மா கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. சங்கடகஸ்திக்கு விநாயகருக்கு மாதம் மாதம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வாரம் வாரம் துர்க்கை அம்மாளுக்கும் நவகிரகத்துக்கும் சிறப்பான பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் சிறப்பு அம்சம் என்றால் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணமாகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு மாரியம்மனினுடைய அற்புத தரிசனம். இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெய்வீக ரீதியான செயல்களை செய்யும் பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும். எது முறை எது தவறு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அதிகமாக வரும்போது ஒரு பயம் இருக்கும். மனசில் வந்து ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படிங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கிறது, வருமானம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னா இந்த வெட்டி வேர், அந்த வெட்டி வேர் வந்து செம்பு கலசத்தில் வைத்து யாரெல்லாம் வீட்டில் இறை இருக்கக்கூடிய இடம்னா நீங்கள் சாமி ரூம்னு வச்சுருக்கிற இடம் அது எதுவாக இருந்தாலும் சரி. சில பேர் கிச்சனில் வச்சுருப்பாங்க, சில பேர் தனியாக பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெட்டி வேர், அதே மாதிரி செப்பு கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அதை வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மாற்றி அதை ஏதாவது துளசி செடியிலலாம் ஊற்றிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு வரப்போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு அற்புதமான செய்தியை இன்று அருள்மிகு தண்டுமாரியம்மன் என்று சொல்லக்கூடிய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தடாகம் ரோட்டில் இருக்கக்கூடிய ராயப்பபுரம் என்ற இடத்தில் அருள்மிகு தண்டுமாரியம்மன் அம்மன் நமக்கு அருள் புரிய காத்திருக்கிறாள் என்று சொல்லி
மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.